ஹாய் ஆல், ஒன்ஸ் அகேன் சேனல் விஜயகாக நான் தான் உங்க விஜய் உங்களை வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேர் வந்து த மாமண்டூர் மேன் ஈட்டர். வாங்க கதைக்குள்ள போலாம். ஸோ கேனத் என்ன சொல்றாருன்னா, சம்லா வேலியில நடந்த இன்சிடென்ட்ஸ் தான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது என்னுடைய ப்ரீவியஸ் யூடியூப்ல இருக்கும். அங்க இருந்து ஆக்சுவலி இந்த கதை ஆரம்பிக்குது. சம்லா வேலியில நடந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 மாசத்துல இருந்து கழிச்சு மாமண்டூர்ல ஒரு டைகர் வந்து ஆரம்பிக்குது. இட்ஸ் அ ஃபீமேல் டைகர், ஃபேர்லி யங், 2 to 3 வயசு தான் இருக்கும். எந்த விதமான இன்ஜுரிஸோ எதுவுமே கிடையாது. பட் அப்பரண்ட்லி டக்குன்னு அது மேனிட்டர் ஆகுது. என்ன ரீசன் தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஒரு கிரேசிங் ஃபீல்ட்ல வந்து ஒரு கவ்வை அட்டாக் பண்ணுது. மில்ச் கவுன்னு சொல்லுவாங்க, இருக்கிறதுல பெரிய கவ்வை தான். இந்த மில்ச் கவ் அட்டாக் பண்ணுது. அதை பார்த்து அந்த ஹெர்ட்ஸ்மேன் வந்து என்ன பண்றான், அந்த டைகரை விரட்டுறதுக்கு சூசன் ஸ்டாஃப் ரொம்ப மேல தூக்கி அடிக்கிற மாதிரி பண்றான். டைகர் நினைச்சது தெரியல. வழக்கமா இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா வந்து ஒரு டைகர் வந்து நார்மலா அந்த பிரேயை விட்டு உள்ள ஓடி போயிடும். பிகாஸ் தே ஆர் கவர்ஸ் பை நேச்சர். ஆனா இந்த டைகர் என்ன பண்ணுதுன்னா, அவனை பார்த்து அப்படியே கிரவுல் பண்ணுது. அவன் கிட்ட இந்த டைகருக்கு அந்த இருக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 20 yards கட கட கடன் கவர் பண்ணுது. இவன் விட்டா ஓட்டம் பிடிக்கிறான் பயங்கரமா. ஜம்ப் பண்ணி ஒரு கிளா அடிக்குது. அவன் ஷோல்டர்ல இருந்து பட்டக்ஸ் வரைக்கும் ஃபுல்லா கிழிச்சிருது. அவன் அப்படியே விழுந்துடுறான். அவனை விட்டுட்டு திருப்பி வந்து அந்த கவ்வை உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. அவனை உயிர் இருக்கு, தலையை தூக்கி பார்க்கறான். ஆனா நல்ல வேலை எந்த மூமெண்ட்டும் பண்ணாம அப்படியே அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கிறான். ஏன்னா அதுதான் அவன் உயிரை காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் அவன் கிணத்துக்கிட்ட பேசிருக்கான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த கவ்வை சாப்பிடுது. எந்த மூமெண்ட்டும் கொடுக்காம அதுகிட்டே நின்றுருக்கான். அது சவ சாப்பிட்டு காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் திருப்பி எந்திரிச்சு வில்லேஜுக்கு நடந்து வந்திருக்கிறான். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் கிணத்து இந்த விஷயத்த நோட் பண்றாரு. என்னன்னு சொல்லிட்டா, நேச்சுரல் ஹெர்ப்ஸை கவுடங்கோட மிக்ஸ் பண்ணி அவன் உடம்புல அந்த ஊன்ஸை தேய்ச்சிருக்கிறாங்களாம். கொஞ்ச நாள்ல அந்த ஸ்காரே இல்லாத மாதிரி அவன் உடம்பு கியூர் ஆயிடுச்சான். அதாவது அவன் ஷோல்டர்ல இருந்து பட்டக்ஸ் வரைக்கும் கிழிச்சிருக்கு. யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா வெறும் நேச்சுரல் ஹெர்ப்ஸ் ஒரு மிக்சரு, அதை கவுடங்கோட மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கானுங்க. நாட்டு வைத்தியத்தை பத்தி அதுல பேசுறாரு.